ஸோ இப்போ ஃபாஸ்ட் ஏபினா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு? எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ அந்த ஃபாஸ்ட் ஏபிஐல வந்துட்டு நம்ம பாராமீட்டர்னா என்ன, எப்படி பாஸ் பண்றது, பாத் பாராமீட்டர், அப்புறம் அதுல கொரி பாராமீட்டர் எப்படி பாஸ் பண்றது, ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் கரெக்டா? ஆமா சார். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அதுல ஒரு டாபிக் இருக்கு. என்ன டாபிக் அப்படின்னா லைக் மாடல்ஸை வந்து மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த டாபிக் பேரு பேஸ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பேஸ் மாடல்ஸ். ஓகே. ஸோ அது என்ன சார் பேஸ் மாடல்ஸ்னா என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு மாடல் மாட்டம் ஒன்று கிரியேட் பண்ணி அதை நீங்க வந்து கனெக்ட் பண்ற மாட்டம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பேஸ் மாடல், பேஸ் மாடல். ஓகே சார். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் எப்பயும் போல. லைக் ஃபர்ஸ்ட் வந்து டெர்மினல், நியூ டெர்மினல். ஓகே, ஓப்பன் பண்ணிக்கோங்க. விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆன் பண்றதுலாம் உங்களுக்கு தெரியும்ல, எப்படி கிரியேட் பண்ணணும் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? அதெல்லாம் தெரியும் சார். ஓகே, அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுவீங்க, பைத்தான் ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் வென்வு. வென்வுனா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஸ்பேஸ் உங்களோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நேம் மை வென்வு. ஓகே, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அது கிரியேட் ஆயிரும். ஓகேவா? அதுக்குள்ள லோட் ஆகும், கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இந்த பாத் வந்து நிற்கும். அது வரைக்கும் நீங்க பாருங்க, லோட் ஆகிட்டு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா அதை ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி ஆக்டிவேட் பண்ணுவீங்க, மை வென்வு பேக் ஃபார்வர்டு ஸ்லாஷ் எஸ்ன்னு போட்டு ஒரு டேப் அமுக்குனீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட்ஸுக்கு வந்துடும், அதுக்குள்ள போயிடும். ஏன்னு போட்டு ஒரு டேப் அமுக்குனீங்கன்னா ஆக்டிவேட்டுக்குள்ள போயிடும். என்டர் அமுக்குனீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த கிரீன் கலர் சிம்பிள் தான். புரிஞ்சா? எஸ்ஆர் நோ? எஸ் சார். இதுக்கப்புறம் நீங்க ஃபாஸ்ட் ஏபிஐயும் யுவிகானையும் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? இந்த ரெண்டையும் ஒரே இதாவே இன்ஸ்டால் பண்ணலாம். எப்படின்னா பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் ஃபாஸ்ட் ஏபிஐ ஸ்பேஸ் யுவிகான், இந்த ரெண்டையுமே ஒரே ஒன்னா கூட இன்ஸ்டால் பண்ணலாம். புரிஞ்சா? இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டுமே உங்களுக்கு போய் அந்த ஸ்கிரிப்ட்ஸ்க்குள்ள, சாரி அந்த மேல அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ள, லைப்ரரிஸ்க்குள்ள, சைட் பேக்கேஜஸ்க்குள்ள போய் ஆட் ஆயிரும். ஆட் ஆயிட்டு இருக்கா? புரிஞ்சா? ஆமா சார். ஓகே. ஓகே, குட். ஸோ இப்படி தான் உங்களோட கம்பெனியில் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஓகே. ஓகே, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டேன் சார். ஓகே, குட். சரி, இப்போ இப்போ நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு ஆப் ஒன்று இதுக்குள்ள நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஓகே, அதுக்குள்ள தான் அந்த பேஸ் மாடலை நான் பண்ண போறேன். ஓகே, ஏன் சார் இது இப்படி தனியா பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அது நான் எதுக்காகங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா கவனிங்க. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் தான் இந்த ப்ராஜெக்ட்ல ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து மெயின் ப்ராஜெக்ட். ஓகேவா? இந்த மெயின் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து மெயின் டாட் பிஒய்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மெயின் டாட் பிஒய்ல தான் உங்களோட கோடெல்லாம் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். எஸ்ஆர் நோ? எஸ் சார். இதுல வந்து இம்போர்ட் எப்படி கொடுப்போம், இம்போர்ட் ஸ்பேஸ் ஃபாஸ்ட் ஏபிஐ ஸ்பேஸ் சாரி ஃப்ரம் கொடுக்கணும். ஃப்ரம் ஸ்பேஸ் ஃபாஸ்ட் ஏபிஐ ஸ்பேஸ் இம்போர்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ. எனக்கு இன்டென்டேஷன் எடுக்க மாட்டேங்குது, இன்டெலிஜென்ஸ் எடுக்க மாட்டேங்குது. அதான் நான் பார்க்குறேன். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும். இம்போர்ட் கொடுத்தாலே இம்போர்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ, அவ்வளோதான்.
இப்போ அதை வந்து ஆப்ல கனெக்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, ஆப்ல வந்துட்டு ஆப் ஈக்குவல் டு எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? ஆப் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் ஏபி, அவ்வளோதான். ஓகே, இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷன் நீங்க எழுதுற மாட்டம் இருக்கும். புரிச்சா? ஓகே, ஸோ இதை நம்ம அப்புறம் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லி தர போறேன்னா, பேஸ் மாடல்னா என்ன, அதை ரவுட்டர்ங்கிறது ஒரு டாபிக் உள்ள நம்ம போடுவோம். ரவுட்டர்னா என்ன, ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ரவுட்டர், வாட் இஸ் ரவுட்டர், நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ரவுட்டர், இது கம்பல்சரியா இது ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டுக்கு வேணும். ஓகே, ரவுட்டர்ங்கிறது என்ன அப்படின்னா, ஓகே, ஃபாஸ்ட், ஓகே, இட் இஸ் an instance of, it is an instance of API router. It is an instance of API router used to defined and group related endpoints அப்படின்னு சொல்லுவாங்க. Used to define and group related endpoints. ஓகே, அது என்ன சார் எனக்கு புரியலையே. இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏபிஐ ரவுட்டர் யூஸ்டு டு டிஃபைன் அண்ட் குரூப் ரிலேட்டட் எண்ட்பாயிண்ட்ஸ்னா அது என்ன, எனக்கு கொஞ்சம் அது டீட்டெயில்டாக சொல்லுங்க அப்படின்னா, அதாவது உங்களோட ஆப்பை வந்து கிளீனாகவும் ஒரு மேனேஜபிளாகவும் நம்ம பண்றதுக்கு, ரீயூசபிளாகவும் பண்றதுக்காக இந்த ரவுட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சா? அப்ப கீப் யுவர் கோட் கிளீன் அண்ட் மேனேஜபிள் எழுதிக்கோங்க. இது எதுக்காக, ஒய் வி யூஸ் ரவுட்டர் போட்டுட்டு எழுதுங்க. ஒய் வி யூஸ் ரவுட்டர். ஒய் வி யூஸ் ரவுட்டர். Keep your code clean and manageable. Keep your code clean and manageable. பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இது எதுக்காக யூஸ் பண்றோம்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தானே, ரவுட்டரு? புரிஞ்சிருச்சு சார். ஓகே, இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஓகே, அது என்ன சார் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்னா எனக்கு புரியலையே. நல்லா கவனிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது நீங்க தனியா வந்து ஒரு இப்போ ஆப்லயோ இல்ல வந்து தனியா வந்து நான் ரவுட்டர்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள கூட நான் போட முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏபிபி ஆப் ரீநேம் பண்ணிக்கலாம், ஸ்மால் லெட்டர்ல கொடுங்க எல்லாத்தையுமே. இந்த ஆப் ஃபோல்டருக்குள்ள நான் என்ன பண்றேன், ரவுட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஒரு ப்ராஜெக்ட்ல இப்படிதான் இருக்கும் ப்ரொஃபஷனலா. ஓகே, நல்லா பாத்துக்கோங்க. ஆப்புக்குள்ள ரவுட்ஸ், ROUTES. ஓகே, இந்த ரவுட்ஸுக்குள்ள தான் நீங்க என்ன பண்ணணும், ஒரு நியூ ஃபைல் கொடுத்து என்ன நேம்னாலும் கொடுத்துருங்க. user.py அப்படின்னு கொடுத்துக்கிறேன். புரியுதா? இது இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியுதா? புரியுதாமா? எஸ் சார். நோட் பண்ணுங்க, இந்த ஸ்ட்ரக்சரை நோட் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே, இப்போ இந்த user.py குள்ள நம்ம என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா, இதுல சில லாஜிக்ஸை நம்ம எழுத போறோம். ஓகே, இந்த லாஜிக்ஸ், அதாவது இதுல என்ன லாஜிக்ஸ் எழுத போறோங்கிறத இப்போ நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதுல எப்படி சார் கனெக்ட் பண்றதுன்னா, ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ ஸ்பேஸ் இம்போர்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ, இது காமனா வந்துடும். ஓகேவா? ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ குள்ள இது இந்த கூட தேவையில்லை. அதுக்கு முன்னாடி ஏபிஐ ரவுட்டர்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு, அதை நீங்க கொடுக்கணும். புரிஞ்சா? அது வந்து அந்த ஃபாஸ்ட் ஏபிஐ குள்ள தான் இருக்கு. ஓகே, இதை இப்படி கொடுத்துடணும். அதுக்கப்புறம்
நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல வந்துட்டு ஸ்கீமாஸ்ன்னு ஒன்று நீங்க ஆக்சுவலா கிரியேட் பண்ணணும். ஸ்கீமாஸ்ன்னு சொல்லிட்டு அது என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, ஸ்கீமாஸ்னா என்ன சார் அப்படின்னா, இதை வந்து நீங்க திருப்பி நீங்க இன்னொரு ஃபோல்டர் ஒன்று நீங்க தனியா கிரியேட் பண்ற மாட்டம் இருக்கும். ஓகே, அதாவது எப்படின்னா ஆப்புக்குள்ள ஸ்கீமாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கீமாஸ்னா சும்மா இட்ஸ் லைக் ஒரு வேரியபிள்ஸை மட்டும் நான் தனியா ஒரு இதில் கிரியேட் பண்றேன் அந்த மாட்டம். ஓகேவா, இது எல்லாமே இப்படிதான் தனித்தனியா தான் பண்ணணும். ஓகே, அதில் சார் வேரியபிள்ஸை மட்டும் தனியா பண்ணா புரியலையே. இப்போ இந்த ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்பை கிளிக் பண்ணுங்க, ரவுட்ஸை கிளிக் பண்ணிடாதீங்க. ஆப்பை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் கொடுங்க. ஓகேவா, புரிஞ்சா? ஓகே, இல்லைன்னா நீங்க டைரக்டா அந்த ஃபோல்டருக்குள்ள ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபோல்டருக்குள்ள ஓபன் பண்ணி கூட நீங்க போய் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கீமாஸ்ன்ட்டு SCHEMAS ஸ்கீமாஸ் ஸ்மால் லெட்டர்ல எல்லாமே SCHEMAS ஸ்கீமாஸ். பாத்துக்கோங்க, ரவுட்ஸ் தனியா இருக்கணும், ஸ்கீமாஸ் தனியா இருக்கணும். இது எல்லாமே ஆப்புக்குள்ள இருக்கணும். ஓகே, சோ இப்போ இந்த ஸ்கீமாஸை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து இதுக்குள்ள ஒரு user.py அப்படின்னு கொடுங்க. ஓகே, இதுக்குள்ள தான் நான் வந்து இந்த மாடல் எழுத போறேன். ஓகே, என்ன மாடல் எழுத போறேன்? ஃப்ரம் பைண்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு. இந்த பைண்டாட்டிக் தான் வந்து இந்த வேரியபிள்ஸ்லாம் அசைன் பண்ணி பண்றது. இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இம்போர்ட் பேஸ் மாடல் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி. ஓகே, சோ இது என்ன பண்ணும்னா, இப்போ கிளாஸ் அதுக்கு வந்து நான் இப்படி யூசர்னு நேம் வச்சுக்கிறேன், ஒரு கிளாஸ் நேம் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுல அந்த பேஸ் மாடலை கொடுத்துட்றேன். கோலன் கிளிக் என்டர். எனக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அப்ப இது எதுக்காக இதை பண்றோம்? ஒரு வேரியபிள்ல நமக்கு என்னென்ன வேணுங்கிறத தனியா கிரியேட் பண்றோம், அவ்வளவுதான். நேம் அது வந்து ஸ்ட்ரிங்கா வச்சுக்கிறேன். இமெயில் ஐடி எனக்கு வேணும். ஓகே, இல்லைனா இப்படி வச்சுக்கோ, யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கோ. வேலை முடிஞ்சு போச்சா? யூசர் நேம் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கட்டும், பாஸ்வேர்டு ஸ்ட்ரிங்கா இருக்கட்டும். STR முடிஞ்சு போச்சா? ஓகே, இது உங்களுக்கு புரியுதா? இது எப்படி நான் தனியா கிரியேட் பண்ணிருக்கேன்ட்டு? எஸ் சார். ஓகே, சோ இப்போ நான் தனியா இதை கிரியேட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் எதுல கொண்டு வர போறேன்னா, இந்த ஸ்கீமாஸுக்குள்ள இருக்கிற யூசரை இந்த ரவுட்டருக்குள்ள நான் இருக்கிற யூசர்ஸ்க்குள்ள நான் கொண்டு வர போறேன். புரிஞ்சா? எப்படி கொண்டு வருவேன்? இம்போர்ட் ஃப்ரம் எதுக்குள்ள இருக்கு? ஆப் டாட் அந்த ரவுட்ஸ்க்குள்ள ஸ்கீமாஸ்க்குள்ள இருக்கா? ஆமா, அதுக்குள்ள டாட் யூசர் அப்படின்னு கொடுப்பேன். புரிஞ்சா? ஓகே ஓகே. இம்போர்ட் யூசர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? இப்படிதான் கொடுப்பேன். சார் செகண்ட் யூசர் என்னது சார்? இம்போர்ட் யூசர். இந்த ஸ்கீமாஸ் டாட் யூசர்ங்கிறது வந்து அது டிஃபால்ட்டாவே எடுத்துக்கும் ஒரு பேஸ் மாடல். அதோட நேமே இந்த யூசர்ங்கிறது அந்த ஃபைல் நேம். அதாவது user.py அந்த ஃபைல். இருங்க நான் சொல்றேன். ஒரு மைக் ஒரு சப்மிட் பண்ணுங்க, ஒரே ஒரு சப்மிட் பண்ணுங்க. எனக்கு ஹெட்செட் ப்ளூடூத் போட்டறனால ரொம்ப வாய்ஸ் இதா கேக்குது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ங்கிறது என்னது? ஒரு ஃபோல்டர். அந்த ஆப் ஃபோல்டருக்குள்ள ஸ்கீமாஸ்னு ஒரு ஃபோல்டர். அந்த ஸ்கீமாஸ் ஃபோல்டருக்குள்ள யூசர்ங்கிற அந்த ஃபைல் நேம். அந்த ஃபைல் நேமுக்குள்ள இம்போர்ட் அந்த கேபிட்டல் யூங்கிறது என்னது? அந்த ஃபங்க்ஷன் நேம், கிளாஸ் நேம். புரிஞ்சா? இப்போ புரியுதா? புரியுது. ஓகே, குட். இது எல்லாமே ஹை லெவல் கான்செப்ட். ஓகேவா, இது வந்து இப்படிதான் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும் கம்பெனில. அது அப்படியே உங்களுக்கு லைவா சொல்லி தரேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ரவுட்டரை கிரியேட் பண்றேன். இந்த ரவுட்டர்ங்கிறது என்ன? ரவுட்டர் நம்ம ஒண்ணும் இல்ல. ரவுட்டர்னா என்னமா உங்களுக்கு ஜெனரலா சொல்லுங்க. உங்க வீட்ல ரவுட்டர் யூஸ் பண்ணுவாங்க, டேட்டா சென்ட் பண்றதுக்கு. அப்படி இல்ல, நான் ஜெனரலா சொல்லுங்க. ரவுட்டர்னா என்ன? ஒரு வீட்ல வந்து ஒரு ரவுட்டர்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வரும். அந்த ரவுட்டர் மூலமா நீங்க ஒரு கனெக்டர், அந்த கனெக்டர் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், ரவுட்டர் கனெக்டரா. அப்ப இந்த கனெக்டருக்குள்ள என்ன இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அந்த ரவுட்டர் நான் கிரியேட் பண்றேன். ஓகே, சோ ரவுட்டர் ஈக்குவல் டு அந்த API ரவுட்டர். ஓகே, இந்த API ரவுட்டர்ல நான் வந்து சில கான்செப்ட்ஸ் நான் யூஸ் பண்றேன். என்ன யூஸ் பண்றேன்னா ப்ரிஃபிக்ஸ். ஓகே, ப்ரிஃபிக்ஸ்னு போட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ல அந்த யூசர்ஸ். ஓகே, இதுக்கு வந்து நீங்க காமனா இப்படி நம்ம வச்சுக்கோ. இது எதுக்காக நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாமே. ப்ரிஃபிக்ஸ், அப்புறம் வந்து டாக்ஸ்ல வந்துட்டு டாக்ஸ்னு போட்டுட்டு இது வந்து ஒரு ரவுட்டர் கிரியேட் பண்ற சின்டாக்ஸ் இது. ஓகே, இதை பத்தின டீடைல்ஸ் நிறைய இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். ஓகே, இந்த மட்டும் நான் கொடுத்துருவேன். இது வந்து ஒரு ரவுட்டர்ங்கிறது ஒரு கனெக்ஷன் லைனுக்காக, அதை நான் சொல்றேன் என்னன்ட்டு. இப்போ இதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், def get user. ஓகே, get users
அப்படின்னு போட்டுட்டு இதுல வந்து ரிட்டர்ன் என்ன வரணும் அப்படின்னா ரிட்டர்ன் வந்துட்டு இப்படி போட்டுருவேன். லிஸ்ட்டுக்குள்ள கர்லி பிராக்கெட்ஸுக்குள்ள நான் வந்து யூசர் நேம் இல்லைனா இப்படி வச்சுருவோம். இந்த யூசருக்குள்ள இப்போதைக்கு நான் சிம்பிளா போடுறேன். அப்புறம் வேணா நம்ம மாத்திக்கலாம். நேம்ங்கிறது வந்து எஸ்டிஆர். ஓகே, வேற என்ன இருக்கும்? நேமு, இமெயில் வந்து எஸ்டிஆர், இமெயில் வந்து எஸ்டிஆர். ஓகே, இது எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மாத்திக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நான் ஒரு 2 நேம் பாஸ் பண்றேன் இந்த ரவுட்டர்ல. ஒன்னு வந்து ஸ்னேகா. ஓகே, இது ஒரு நேம் பாஸ் பண்றேன். அதே மட்டும் நீங்க எத்தனை நேம்னாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு நேம் வந்து இது க்ளோஸ் ஆகலையா? ஸோ இன்னொரு கீ கோலன் வேல்யூ பேர்ல வந்து இப்போ விக்னேஷ். ஸோ இந்த மாட்டம் ஒரே நேம்ல 2 இதை நான் பாஸ் பண்றேன். புரிஞ்சா? அப்ப இது வந்து கெட் யூசர்ஸ், அந்த யூசரோட டீடைல்ஸ். ஓகேவா? இதுல வந்து நீங்க அந்த ரவுட்டரை கனெக்ட் பண்ணுவீங்க. எப்படின்னா அட் அந்த ரவுட்டர், அந்த மேல போட்டிருக்கோமா அந்த ரவுட்டரு. ஓகே, ஏபிஐ ரவுட்டரோட சின்டாக்ஸ் இதுதான், இப்படிதான் போடணும். அந்த ரவுட்டர் டாட் கெட். ஓகே, கெட்னா இதை நம்ம எங்கேயோ அனுப்ப போறோம், அங்க யாரோ இதை எடுக்க போறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? கெட் மெத்தட்ல அனுப்புறோம். புரியுதா? ஓகே. எஸ் சார். ஓகே ஓகே, குட். ஸோ இப்போ வந்து இன்னொன்று நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, எப்படின்னா அந்த கிரியேட் யூசர் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்குவோம். டெஃப் கிரியேட் அண்டர்ஸ்கோர் யூசர். இதில் யூசர் கோலன் அந்த யூசரை நம்ம டார்கெட் பண்ணிக்குவோம். மேலே ஒரு யூசர் வாங்கணும்ல, இந்த யூசர் எங்க இருந்து வரும்? நம்ம ஸ்கீமாஸ்குள்ள இந்த யூசர் வந்து வரும். அதுல ரிட்டர்ன்ல என்ன கொடுப்போம்னா கர்லி பிராக்கெட்ஸ்ல மெசேஜ் ஒன்று கொடுப்போம். ஓகே, என்ன மெசேஜ் கொடுப்போம்னா எஃப்ல, அதாவது யூசர் வந்து அந்த யூசர் டாட் நேம், அந்த உள்ளுக்குள்ள இருக்க நேமை நம்ம கொண்டு வந்துருவோம். ஓகேவா? அப்ப அந்த வேரியபிள் நேம் எடுத்துட்டு வந்துரும், அந்த யூசருக்குள்ள இருக்கிற வேரியபிள் நேம். ஓகேவா? ஓகே சார். கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மட்டும் ஒரு மெசேஜ் சொல்றேன். ஓகே, இப்போ இதையும் நான் வந்து போஸ்ட் மெத்தடா பண்ணுவேன். ஓகேவா? இந்த ரவுட்டரை வந்து போஸ்ட் மெத்தடா அனுப்பிச்சுடுவேன். ஏன்னா போஸ்ட்ங்கிறதுனா அது நம்ம டேட்டாவை அனுப்ப போறோம், அவ்வளவுதான். ஓகே, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குமா? ஏன்னா இது ஃபுல்லாவே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் டாபிக்ஸ் நான் டீச் பண்றது எல்லாமே. ஓகேவா? இதை கொஞ்சம் பாருங்க. ஆனா உங்களுக்கு இதை நீங்க சும்மா ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இதை நீங்க மக்கப் பண்ணணும், இன்டர்வியூல கேட்பாங்க அப்படிங்கறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலா இன்டர்வியூல வந்து ரவுட்டர்னா என்ன, எப்படி, எதுக்காக நீ ரவுட்டரை யூஸ் பண்ற, இதுதான் இன்டர்வியூ கொஸ்டினா இருக்கும். யாரும் வந்து உன்னை கோடு போட்டு காட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு கம்பெனியில நான் வந்து நேற்று அந்த ப்ராஜெக்ட்ல நான் டெவலப் பண்ணேன் ரவுட்டர் யூஸ் பண்ணி. அதுக்காக இந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? புரியுது சார். எப்படி வந்து கோட ஸ்ட்ரக்சரா எப்படி பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, குட். ஸோ இப்போ நான் ரவுட்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ரவுட்டருக்குள்ள என்னென்ன இருக்கு சொல்லுங்க. ஒரே கெட் யூசர்ஸ் இருக்கு, அப்புறம் கிரியேட் யூசர்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம். அப்புறம் கெட் ஃபர்ஸ்ட் அதை வந்து அனுப்பிட்டு அவங்க வந்து அதை வாங்குற மாதிரி அப்படின்னு 2 இது போட்டு. ஆமா. ஓகே, இப்போ இவன் என்ன பண்ணுவான்னா, இவன் வந்து கெட் யூசர்ஸ்னா இந்த நேமை வந்து அமுச்சுடுவான். இந்த அமுச்சிட்டு என்ன பண்ணுவான்னா இங்க இருந்து இங்க போவான், ஸ்கீமாஸுக்குள்ள போய் அந்த வேரியபிள் அவன் ஸ்டோர் ஆயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவான். ஓகேவா? ரிட்டர்ன் வந்து ஓகே இந்த மெசேஜ் அவன் கொடுப்பான். ஓகே, அந்த மாட்டம் இது எடுக்கும். ஓகே, புரியுதா? ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரவுட்ஸ்னு ஒன்று ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள யூசரு, அதுக்குள்ள அதுக்கப்புறம் ஸ்கீமாஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு யூசரு. ஓகேவா? இதெல்லாம் எதுக்காக சார் நான் பண்றேன்னா, ஒரு ரவுட்டரை செட் பண்றேன். நம்ம வீட்டில் எப்படி ரவுட்டர் வந்து நெட் மூலியமா தான் அந்த ரவுட்டர்ல வந்து வரும். அந்த ரவுட்டர் வந்து அந்த ரவுட்டர் தான் கனெக்ஷன் பண்ணும். உனக்கு எவ்வளவு ஸ்பீடில் நான் இன்டர்நெட் அனுப்பணும், நீ போட்டிருக்க அந்த ஸ்கீமா பொறுத்து, ஸ்கீம்ஸ் இதை பொறுத்து, சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்து 40 ms ஸ்பீட்ல அனுப்பணுமா 100 ms ஸ்பீட்ல அனுப்பணுமாங்கிறத அந்த ரவுட்டர் தான் முடிவு பண்ணும். புரியுதா? எஸ் ஆர் நோ? புரியுது சார். ஓகே, அப்ப அந்த ரவுட்டரை தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஓகே சார். இப்போ அந்த ரவுட்டர் ஈக்குவல்ஸ் ஏபிஐ ரவுட்டர் அந்த 4th லைன்ல ப்ரீஃபிக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கீங்களா, அதுனா என்ன சார்? இல்ல, அது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே ஓகே, இன்னும் அந்த கோடை நம்ம முடிச்சுக்குவோம், அதுக்கப்புறம் நான் அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த லைனுக்கு நான் வரேன். இன்னொன்னு அந்த ஃபைனலா
சொல்லுங்க. சார் இப்போ ரவுட்ஸ் ஃபோல்டருக்குள்ளேயும் ஸ்கீமா ஃபோல்டருக்குள்ளேயும் யூசர் டாட் பிவைன்னு ஒரே நேம் தான் யூஸ் பண்ணணுமா? அது கன்ஃபியூஸ் ஆகாதா? ஆஹா, இது வந்து நீங்க ஒரு கான்செப்டுக்காக நான் இதை நான் சொல்றேன். இது நீங்க எத்தனை நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ரெண்டுமே யூசர் டாட் பிவைன்னு தான் இருக்கணுமா? வேற ஃபைல் நேம் கூட போட்டுக்கலாம்ல? போட்டுக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே ஓகே. ஓகே, அதாவது இது ஓகே, இது நம்ம ஜென்ரலா இந்த ப்ரிஃபிக்ஸ்ங்கிறது என்ன பண்ணோம்னா அந்த பாத்தா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஓகே, வேணா எழுதிக்கோங்க, இது வேணா எழுதிக்கோங்க. ஏபிஐ ரவுட்டர்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் நோட் பண்ணிக்கோங்க. why do we use prefix users னா என்னன்னா it is used to actually இது வந்து என்னன்னா it is used to எழுதுங்க அப்படியே. it is used to automatically add a common path. Okay, it is used to automatically add a common path. புரிஞ்சா? புரியுது சார். காமன் பாத்துங்கிறதுக்கு உங்களுக்கு அவுட்புட்ல அது டிஸ்ப்ளே ஆகும், அதை நான் சொல்றேன். ஓகே, அவுட்புட்ல வரப்ப அது உங்களுக்கு என்ன எப்படி டிஸ்ப்ளே ஆகுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சா? ஓகே, இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்புக்குள்ள ஒரு ரவுட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். அதுக்குள்ள ஒரு யூசர்ஸ்ல நமக்கு தேவையானதை டிசைன் பண்ணிட்டோம். இதுல அந்த வேரியபிள் மட்டும் நான் தனியா போறதுக்காக ஸ்கீமாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்னு நான் டிசைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஏன்னா இப்போ இது வந்து யூசர் ஸ்கீமாஸ், இதே நீ ரெஜிஸ்டர் ஸ்கீமாஸ்னு ஒன்னு யூஸ் பண்ணலாம். இதுல நீ வந்து இன்னும் வேற ஸ்கீமாஸ் நீ தனித்தனியா அப்படி போட்டுக்கலாம். புரியுதா? சோ பேஸ் மாடல்னாலே இந்த வேரியபிள் ஸ்டோர் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா ஆமா, புரிஞ்சா? இது எல்லாத்தையுமே நம்ம இந்த main.py ல கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம எதை கனெக்ட் பண்ணணும்? அந்த ரவுட்டரை கனெக்ட் பண்ணணும். எப்படி ரவுட்டர் கனெக்ட் பண்ணுவீங்க? from ஓகே, ஆப்புக்குள்ள ரவுட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், ஸ்பேஸ் அதுக்குள்ள இம்போர்ட் யூசர். இம்போர்ட் யூசர்னா என்ன சொன்னேன்? இப்ப அந்த ரவுட்ஸ்க்குள்ள என்ன இருக்கு? இந்த யூசர் இருக்கு, அந்த யூசரை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். புரிஞ்சா? அந்த ஃபைல் நேமை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். புரியுதா? ஓகே ஓகே, புரியுது. ஆப்புக்குள்ள ரவுட்டர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ள யூசர்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்ப அந்த யூசருக்குள்ள ஃபைலுக்குள்ள நான் எது இருந்தாலும் என்னால எடுக்க முடியும். கரெக்ட்டா? கரெக்ட் சார். ஓகே, இப்போ இன்க்ளூட் யூசர் ரவுட்ஸ்னு ஒன்னு வச்சுக்கிறேன். வேணா இன்க்ளூட் யூசர் ரவுட், அந்த ரவுட்டர் பேர் வந்து யூசர் ரவுட். ஓகேவா? அது எப்படி கொடுப்பேன்? ஆப் டாட் ஓகே, அத நம்ம வந்து இதுல கனெக்ட் பண்ணனும்ல. ஓகே, இந்த ஆப்போட கனெக்ட் பண்ணனும்ல, இந்த ஃபாஸ்ட் ஏபியோட கனெக்ட் பண்ணனும்ல. ஆமா சார். அப்ப ஆப் டாட் இன்க்ளூட் ரவுட்டர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இதுக்குள்ள அந்த யூசருக்குள்ள ரவுட்டரை இருக்கிற ரவுட்டரை நான் கனெக்ட் பண்றேன். அப்ப இந்த யூசருக்குள்ள இந்த ரவுட்டரை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ரவுட்டர்ங்கிற அந்த வேரியபிள் நேமை கனெக்ட் பண்ணிட்டேன். புரியுதா? புரியுது சார். ஓகே, அப்ப என்ன கான்செப்ட்? ஆப்ங்கிறது ஃபாஸ்ட் ஏபில கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஃபாஸ்ட் ஏபிக்குள்ள இன்க்ளூட் ரவுட்டர்னா உன்னோட ரவுட்டரை நீ கனெக்ட் பண்ற உங்க வீட்டுல. இது வந்து உங்க வீடா வச்சுக்கோங்க மெயின். இதுதான் உங்க அந்த ரவுட்டர். அந்த உங்க வீட்டுக்குள்ள இந்த ரவுட்டரை கனெக்ட் பண்றீங்க. அந்த ரவுட்டருக்குள்ள எங்க இருந்து நெட் வரும்? அதுக்குள்ள இந்த மேல யூசரை கனெக்ட் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த யூசர் எங்க இருக்கு? இந்த ரவுட்ஸ்க்குள்ள யூசர் இருக்கா, இதுக்குள்ள அந்த ரவுட்டர் இருக்கு. இங்க இருந்து தான் உங்களுக்கு நெட் வரும். புரிஞ்சா? புரியுதா? ஓகே சார். அந்த டாக்ஸ்ங்கிறது என்னது சார்? என்னது? அது டாக்ஸ்ங்கிறது உங்களுக்கு என்னென்ன ஸ்கீமா பேர் போட்டிருக்கா, ஸ்கீமாஸ்க்குள்ள என்ன பேஸ் மாடல் போட்டிருக்கா, யூசர்ஸ் தான போட்டிருக்கா. ஓகே ஓகே. ஓகே, சோ அந்த மாட்ட இது கால்குலேஷன் ஆயிக்கும். ஓகே, இது நான் உங்களுக்கு இத ரன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓ, இதுக்காக தான் அத போடுறோமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா இன்னும் புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஓகே சார். ஓகே, சோ இதெல்லாம் எதுக்காக நம்ம இப்படி போடுறோம், ஏன் இதை நம்ம எல்லாத்தையும் ஒரே இதுல போட முடியாதா, ஓகே அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். புரியுதா சார்? நான் ஒரு வாட்டி சொல்றேன், கரெக்டா பாருங்களேன். இப்போ ஸ்கீமாஸ் ஃபோல்டருக்குள்ள யூசர் டாட் பிவைல வந்து என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோமோ அதை ஸ்டோர் பண்றோம். அப்புறம் இத வந்து நம்ம ரவுட்ஸ் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற யூசர் டாட் பிவை மூலியமா நம்ம வந்து எடுத்து ரெண்டையும் கனெக்ட் பண்றோம். ஸோ அதுக்கு தான் அந்த ஃப்ரம் அந்த இம்போர்ட் யூசர் அதெல்லாம் போடுறோம். அப்புறம் இந்த யூசர் டாட் பிவைய வந்து மெயின் டாட் பிவைல அதை இம்போர்ட் பண்ணி மெயின் டாட் பிவைல தான் ஆக்சுவலி எல்லாத்தையும் ரன் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஆமா ஆமா. ஓகே. இது எதுக்காகனா
எதுக்காக சார் இப்படி எல்லாத்தையும் மெயின்ல வந்து கனெக்ட் பண்றோம்? இது இந்த எல்லா கோடையுமே நீங்க ஒரே இதாவே எழுத முடியும். ஆ ஓகேவா? ஆமா. ஆனா இப்ப நீங்க இதே ஒரு பெரிய ப்ராஜெக்டா பண்றப்ப எத்தனை எழுதுவீங்க? யூசருக்குன்னு தனியா ஒரு மாடல் எழுதுவீங்க, ரெஜிஸ்டருக்கு எழுதுவீங்க, 1008 எழுதுவீங்க. அப்படி ஒவ்வொன்றையும் நீங்க வந்து உங்களுக்கு ரீசபிள் பண்ண முடியாதுல்ல. அப்ப நான் ஈஸியா என்னால கண்டுபிடிக்க முடியும். இது யூசருக்கு நான் அந்த ஸ்கீமாஸ்குள்ள வேரியபிள் எழுதியிருப்பேன். இதுக்கே நான் இன்னொரு பைத்தான் ஃபைல் கூட என்னால கிரியேட் பண்ண முடியும். ரெஜிஸ்டருக்கு அதுக்கு தேவையான வேரியபிள்ஸ் ஃபுல்லா எழுதியிருப்பேன். இதே டேஷ்போர்டு பேஜுக்குரிய பைத்தான் ஃபைல் ஃபுல்லா எழுதியிருப்பேன். இப்படி என்னால தனித்தனியா எழுத முடியும்ல? எஸ் ஆர் நோ? ஆமா சார். ஓகே. அது தனித்தனியா எழுதி எனக்கு ஒரு ஒரு ரவுட்டர்ல கனெக்ட் பண்ண முடியும் என்னால. அது என்ன ஆன்சர் எனக்கு சொல்லணும்ட்டு அந்த ரவுட்டரை வச்சு என்னால மெயின்ல இப்படி கால் பண்ண முடியும். புரியுதா? ஓ சோ மெயின்ல மோஸ்டா நம்ம காலிங் மட்டும் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் ஆமா மட்டும். ஆமா ஆமா ஆமா. சரி ஓகே. ஓகே. இப்போ எனக்கு மெயின்ல வந்து இப்போ இந்த அவுட்புட்டை நான் சொல்லணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வேரியபிள் நீங்க கிரியேட் பண்ணி ஓகே இப்போ பாருங்க நான் கிரியேட் பண்றேன் பாருங்களேன். def read root அப்படின்னு சும்மா ஏதாவது ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகே. சோ வேரியபிள் வச்சுட்டு இதுல நான் என்ன சொல்றேன்னா இதுல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துக்கிறேன். இத ரிட்டர்ன் வந்து என்ன பண்றேன்னா மெசேஜ். இதுல ஒரு மெசேஜ் நான் சும்மா உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன். வெல்கம் டு ஃபாஸ்ட் ஏபிஐ பேஸ் ப்ராஜெக்ட் ஏதோ நம்ம கொடுக்குறேன். ஏதாவது வெல்கம் டு ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு மேல நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா டிஃபால்ட்டா வந்து app.get. ஓகே. சோ இதுல அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷை கொடுத்துருவேன். ஓகேவா? அப்ப இந்த மெயின் டாட்ல இப்படி ஒரு காமனா ஒரு கோட் எழுதிருக்கேன். புரிஞ்சா? புரியுது சார். ஓகே. சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா நல்லா கவனிங்க. எப்படி இத ரன் பண்ணுவீங்க? ஓகே. நெக்ஸ்ட் இத எப்படி ரன் பண்ணுவீங்க? சொல்லுங்க. இத ரன் பண்றது உங்களுக்கு சொல்லி கொடுத்தனா இல்லையா? ஆமா சார் சொல்லி கொடுத்தீங்க. ஒரு நிமிஷம். சார் ஃபர்ஸ்ட் யூனிகார்ன் மெயின் ஆப் ஹைஃபன் ரீலோட் அப்படின்னு போட்டுட்டு போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அதானே? ஆமா. ஓகே. ஓகே. சோ இங்க இத வந்து ரன் பண்றது ஓகே இங்க மேல போய்க்கோங்க. ஓகேவா? சோ இப்போ மெயின்ங்கிறது வந்து வெளியிலேயே இருக்கு. அப்ப நீங்க வந்து டைரக்டா யூவிகான் இது எப்படி வருது? ஓகே. யூவிகான் யூவிகான் ஸ்பேஸ் மெயின் கோலன் ஆப் ஸ்பேஸ் ஐஃபன் ரீலோட். நீங்க செகண்ட் டைம் ரன் பண்றப்ப இத நீங்க போர்ட் நம்பரை மாத்திக்கலாம். அதையும் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். எஸ் ஆர் நோ? ஆமா ஆமா சார். ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா இப்போ நான் என்ட்ரு அமைக்கிறேன். என்ட்ரு அமுக்கிறதுக்கு அப்புறம் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு இங்க ரன் ஆகுது. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ரன் பண்றப்ப என்ன ஆன்சர் வருங்கிறனா இந்த மெயினுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கும். இப்போ பாருங்க நான் டிஃபால்ட்டா நான் ரன் பண்றேன். உங்களுக்கு மெயினுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிருக்கா? வெல்கம் டு ஃபாஸ்ட் ஏபிஐ அப்ப எடுத்துருக்கா? ஆமா சார். ஆமா. இப்போ அந்த ரவுட்டரை நான் எப்படி சார் செக் பண்றது அப்படின்னா அடுத்தது ஓகேவா நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து ஸ்வாகர் யூஐன்னு உள்ளுக்குள்ள ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸ்வாகர் யூஐனா என்ன சார் அப்படின்னா நம்மளோட ஏபிஐயோட டேட்டா வந்து இதுல டிஃபால்ட்டா நம்மளால இப்படி பார்க்க முடியும். நான் சொல்றேன் அது எப்படின்ட்டு. அதாவது உள்ள நீங்க என்னென்ன மாட்டர் ரவுட்டர்லாம் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் நம்ம இப்படி செக் பண்ணலாம். இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு இப்படி டாக்ஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் அமுக்குங்க. ஓபன் ஆகுதா ஒரு யூஐ? ஆமா சார். அப்ப இந்த டாக்ஸ்ங்கிறது இதுக்கு பேர் தான் ஸ்வாகர் யூஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நீ என்னென்ன எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் நீ கொடுத்துருக்க? எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்ன சொல்லி கொடுத்தனா? கெட், போஸ்ட், புட், டெலீட் சொல்லி கொடுத்தனா? இப்போ நம்ம என்னென்ன எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணிருக்கோம்? கெட்டும் போஸ்டும் மட்டும். அது எங்க யூஸ் பண்ணிருக்கோம்? அங்க user.py ரவுட்ஸ்குள்ள யூஸ் பண்ணுவோம். ரவுட்ஸ்குள்ள நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அப்ப அந்த நம்ம கண்ணால பார்க்க முடியும். ஓகேவா? கண்ணால பார்க்க முடியுதா கெட் போஸ்ட்னு? பார்க்க முடியுது. ஓகே. சரி இப்போ நான் கெட்ட நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் கெட்ட யூஸ் பண்ணி நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க கீழ ரைட் சைடுல ட்ரை அவுட்னு கொடுங்க. ட்ரை அவுட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களால இங்க எடிட் பண்ண முடியும். ஓகே. இது வந்து இது வந்து சாரி இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் யூசர்ல கொடுப்போம். கிரியேட் யூசர்ல ரைட் சைடுல வந்து ட்ரை அவுட் கொடுங்க. கொடுத்துட்டு இங்க ஏதாவது ஒரு நேமை பாஸ் பண்ணுங்க. ஓகேவா? இங்க நீங்க ட்ரை அவுட் கொடுத்தாதான் உங்களால எடிட் பண்ண முடியும். இப்போ நேம் வந்து ஸ்னேகா. ஓகே. ஸோ இமெயில் வந்து snega@gmail.com. ஸோ கொடுத்துட்டு இங்கே நீங்க டெஸ்ட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அவுட்புட் வந்து யூசர் ஸ்னேகா கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கா? இது எங்க இருந்து வந்துச்சு?
இது நம்ம அந்த main.py ல போட்டோம்ல, சோ அந்த மெசேஜ் வந்துருச்சு. இங்க இங்க பாருங்க, இந்த யூஆர்எல் எடுத்திருக்கா. ஆமா. இப்ப இந்த யூஆர்எல்ல வந்து நான் ப்ரூனோ ஓபன் பண்றேன். ஒண்ணு இல்லம்மா, இந்த ஏபிஐ வந்து லிங்க் கரெக்டா எடுக்குதா, அந்த லிங்க்ல நம்ம பாஸ் பண்ண டேட்டா கரெக்டா வந்திருக்கா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, இப்ப நான் வந்து ஏதாவது ஒன்னு ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுல நான் வந்து அந்த யூஆர்எல் பாஸ் பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு எப்படி ஆன்சர் வந்திருக்கா? என்கிட்ட என்னென்ன நேம் இருக்குன்ட்டு? ஆமா சார். ஓகே. ஸ்னேகா விக்னேஷ் இப்படி தானே நான் வந்து கொடுத்தேன். கரெக்ட். ஆமா. இது நான் எங்க கொடுத்தேன்? இது ஸ்னேகா விக்னேஷ் நான் எங்க கொடுத்தேன்? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். user.py ரவுட்டர் ஃபோல்டருக்குள்ள சார். ரவுட் ஃபோல்டருக்குள்ள user.py ல கொடுத்தீங்க. நீங்க கொடுத்திருக்கேன். நான் யூசர் கெட்னா என்ன பண்ணோம்? நான் சென்ட் பண்ணனும். சென்ட் பண்றதுக்கு கெட். அதாவது எடுக்கிறது, அங்க எடுத்தத டிஸ்ப்ளே பண்ணனும். கெட்னா சென்ட் பண்றதுக்கு தானே சார்? இல்லம்மா, கெட்ங்கிறது வந்து அதை எடுத்து டிஸ்ப்ளே பண்ணனும். கரெக்ட் தான், சென்ட் பண்றதுக்கு தான். ஆனா உங்களுக்கு அந்த ரெண்டு நேமவே எடுத்து டிஸ்ப்ளே பண்ணிருச்சு பாருங்க. ஒண்ணு இல்ல, புரியுது. அது புரியுது. ஓகே ஓகே. அதாவது காமனா நான் இந்த யூசர்ஸ்ங்கற ஃபார்வர்ட் பிரிஃபிக்ஸ் நான் கொடுத்துட்டேன். அந்த ரவுட்டரை நான் இப்ப ஓபன் பண்ணனும்ல, எப்படி நான் அந்த ரவுட்டர் ஓபன் பண்ணி பாப்பேன்? ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த கோட போட்டுருக்கீங்கமா, இங்க பாருங்க. இப்போ இப்படி தான் இருக்கு உங்களோட அவுட்புட். ஃபர்ஸ்ட் அவுட்புட் இப்படி இருக்கு, சரிங்களா? இப்போ நீங்க ரவுட்டர் ஓபன் பண்ணனும். எப்படி ரவுட்டர் ஓபன் பண்ணுவீங்க? /users னு போட்டா, ஏனா அப்ப அந்த பிரிஃபிக்ஸ் நம்ம பிரிஃபிக்ஸ்ல என்ன கொடுத்திருக்கோமோ அது யூஸ் பண்ணனும். அதுதான் அந்த காமன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். யூசர்ஸ் என்டர் அமுக்குங்க. வந்திருக்கா? ஆமா, கரெக்ட். நேம் ஸ்னேகா விக்னேஷ். ஆமா. ஓகே, இப்ப இதுதான் வந்து அங்க பாஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டா? கரெக்ட். ஓகே ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல, இதுல டவுட் இல்ல. ஓகே, குட். சோ இப்போ நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்திருக்கிற வேல்யூ வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஓகே, இதே வந்து இன்னொரு என்டர் அமுக்குறேன். ஓகே, இதே வந்து நான் டாக்ஸ் ஓபன் பண்றேன். ஓகே, டாக்ஸ் ஓபன் பண்ணி எனக்கு இப்போ இந்த போஸ்ட் மெத்தட்ல நான் என்ன வேல்யூ பாஸ் பண்றேங்கறத என்னால கண்டுபிடிக்க முடியும். பிளஸ் இந்த கெட் மெத்தட்ல என்ன பாஸ் பண்ணேங்கறத என்னால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே சார், புரியுது. இப்படி தனித்தனியா உங்களால செக் பண்ணிக்க முடியும், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? அதாச்சு கெட் வழியா எந்த டேட்டா போகுது, போஸ்ட் வழியா எப்படி வருது அப்படினு பாக்குறது. ஆமா ஆமா. சரி, அப்போ இதுலயே பண்ணிரலாம்ல சார்? எதுக்கு ப்ரூனோல போய் டெஸ்ட் பண்ணனும்? அம்மா, அது நான் வந்து டெஸ்டிங் சொல்லிட்டேன். ஓகே. டெஸ்டிங் வேற, இது வேற. இது வந்து நீங்க சும்மா வேல்யூ நீங்க கொடுத்தீங்க. ஸ்வாகர் யூஐங்கிறது என்னன்னா, உன்னோட வேல்யூ வந்து நீங்க சும்மா இங்க எப்படி என்னோட கோடிங் எடுக்குதுங்கறத என்னால பாக்குறது. பட் நீங்க காமனா என்டையர் இதா டெஸ்ட் பண்றது தான் ப்ரூனோ. ஓகேவா? ப்ரூனோ போஸ்ட்மேன் சொல்லுவாங்க. சரி, ஓகே. புரியுது. ஓகே. யா. சோ இதுல இப்ப ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஆனா இது ஒரு ரவுட்டர் எப்படி எடுக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? அது புரியுது சார். என்ன அந்த ப்ரீஃபிக்ஸ்ல நம்ம என்ன பாத் யூஸ் பண்றோமோ அதை எடுத்து யூஆர்எல்ல போட்டா நம்ம ரவுட்டர்ல என்ன டேட்டா இருக்குங்கறத பார்க்க முடியும். கரெக்ட்டா? ஆமா ஆமா. சரி, ஓகே ஓகே. இது வந்து ஒரு சுத்தி வளைச்சு வர ஒரு கான்செப்ட். ஓகே, இது எதுக்காக இப்படி யூஸ் பண்றோம்னா, ஓகே நல்லா கவனிங்க. என்கிட்ட மெயினா ஒரு கோட் ஒன்னு இருக்கு. ஓகே, இந்த மெயின்ல வந்து இந்த வெல்கம் டு ஏபின்னு எடுக்கும். பட் இது இல்லாம நான் வெளியில ஒரு, அதாவது இப்ப என்கிட்ட இது வந்து ஹாட்ஸ்பாட், என்னோட மொபைல்ல வந்து ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும். புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப ஹாட்ஸ்பாட் டிஃபால்ட்டா உங்களுக்கு எடுக்கும். எப்படி எடுக்குது? இதுதான் ஹாட்ஸ்பாட் டிஃபால்ட்டா எடுக்குது. ஆமா. ஓகே, உங்களோட மொபைல் இன்டர்நெட். ஓகேவா? இப்ப எனக்கு மொபைல் இன்டர்நெட் இல்லாம எனக்கு வந்து ரவுட்டர், என்னோட வீட்ல நான் ரவுட்டரை கனெக்ட் பண்றேன். ரவுட்டரை கனெக்ட் பண்ணி எனக்கு டேட்டா, எனக்கு நெட் வேணும் அப்படின்னா அப்ப இந்த ரவுட்டரை நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க யூசர்ஸ்னு போட்டு. அப்ப அந்த ரவுட்டர் கனெக்ட் ஆயிடுச்சா? புரியுது சார். ஓகே. வேணுங்கற ஓகே, ஏன்னா இப்ப அந்த ரவுட்டர் வந்து நீங்க டேட்டா எடுத்துக்கலாம். ஓகேவா? கரெக்ட். ஓகே, புரியுது. ஓகேவா? சோ இதுலயே இப்ப எனக்கு அந்த ரவுட்டருக்குள்ளேயே நீங்க டிஃபரண்ட் டைப்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். எப்படின்னா, அந்த யூசர்ஸ்க்குள்ள, கிரியேட் யூசர்ஸ்க்குள்ள நான் வந்து நேமும் இமெயிலும் நான் பாஸ் பண்ணிருக்கேன். ஓகே, அப்ப அந்த நேம் இமெயிலையும் வந்து எனக்கு அப்படியும் என்னால டேட்டா எடுக்க முடியும். ஓகேவா? இது நீங்க ட்ரை அவுட் கொடுத்துட்டு, நான் தான் சொன்னேனே, இப்போ இந்த நேம்ல வந்து நான் ஸ்னேகா அப்படின்னு நான் பாஸ் பண்றேன். இமெயில்ல வந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்றேன்.
ஓகே, அதாவது நான் எண்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்றேன்னு சொல்றேன். எண்ட் பாயிண்ட்ஸை எப்படினாலும் என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். கெட் மெத்தடு, போஸ்ட் மெத்தட், எண்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி என்னால எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு ரிலேட்டடா ஆன்சர் வந்திருக்கா? ஆமா சார். சரி, ஓகே. எதுக்கு நான் கொடுத்தது ஸ்னேகா இமெயில் ஐடி தான் கொடுத்தேன். எனக்கு எப்படி, எனக்கு ஏன் இந்த மெசேஜ் இது வந்துச்சு? யூசர் ஸ்னேகா கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி எங்க கொடுத்திருக்கேன்? இதுல main.py ல கொடுத்தோம். ஆஹா, எங்க கொடுத்தேன்? user.py ரவுட்ஸ்குள்ள. போஸ்ட்ல எடுத்து போஸ்ட்ல. அப்ப நான் அங்க கொடுக்கிற அந்த யூசர் வந்து இங்க இருக்கிற யூசர். ஓகே, இங்க கொடுத்த யூசர் எங்க, இதுல கொடுத்த யூசர் இந்த நேம், இங்க வந்து ஸ்னேகா இமெயில் ஐடி பாஸ் ஆகி இங்க இருந்து இந்த இதுக்குள்ள வந்திருக்கு. ஓகேவா? இதுக்குள்ள வந்து போஸ்ட், நம்ம போஸ்ட்னா அனுப்பிச்சு விட்டோம். அங்க இருந்து இதுக்குள்ள வந்து அந்த யூசர்ல அது வந்து அந்த யூசருக்குள்ள இருக்கிற நேம் இது எடுத்துருக்கு. புரியுதா? ஓகே, புரியுது சார், புரியுது. சோ இப்படியும் நீங்க போஸ்ட் மெத்தடாவும் ரன் பண்ணி பார்க்கலாம், இல்ல கெட் மெத்தடாவும் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே சார். சோ அப்ப நீங்க வந்து இப்படியும் உங்களோட காமனா ஏபிஐவை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஏபிஐக்குள்ளே மல்டிபிள் ஏபிஐ இருக்கு பாருங்க. இது ஒரு ஏபிஐ லிங்கா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள நீங்க வந்து அதுக்குள்ள ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? புரியுது. சோ இதுக்காக தான் நம்ம ரவுட்டர்ங்கற ஒரு டாபிக்க படிக்கிறோம். புரிஞ்சா? ரவுட்டர்னா என்னன்னு? புரியுது சார். ஓகே. ஓகே, சரி. இப்போ இத வந்து நீங்க நோட்லாம் பண்ண வேணாம். நீங்க அந்த வீடியோ பார்த்து படி பாருங்க. ஓகே. ஓகே. ஒரு ஐடியா இருக்குல ரவுட்டர்னா என்னன்னு? புரியுது சார். டெக்னிக்கலா வந்து உங்களுக்கு தெரியுது, தியரிட்டிக்கலாவும் நான் சொல்லிட்டேன் ரவுட்டர்னா என்னன்னு. கரெக்ட்டா? கரெக்ட். சரி சார், இப்போ Swagger UI யூஸ் பண்ணனும்னா என்ன பாத் கொடுக்கணும்? docs கொடுக்கணும். /docs கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா வந்துரும். இதுல உங்ககிட்ட என்னென்ன UI யூஸ், என்னென்ன எண்ட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணும். இங்கேயே அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். புரிஞ்சா? ஓகே சார். இது வந்து எண்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கிறதுக்கு. எண்ட் பாயிண்ட்னா கெட் போஸ்ட் என்னென்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆமா. ஒரு டவுட் இருக்கா? இல்ல சார். சரி, இப்போ இவ்வளவு பண்ணீங்கல்ல, இத எனக்கு இவ்வளவுலாம் ரவுட்டரே எனக்கு வேணாம். எதுக்கு எனக்கு போட்டு இந்த ரவுட்டரை போட்டுக்கிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு எனக்கு குழப்பத்தை போட்டு மாத்தி எழுதிட்டு இருக்கீங்க? அதுக்கு பதிலா நீங்க இத ஒரே கோட்ல கூட உங்களால எழுத முடியும். இந்த ரவுட்டர் இல்லாம, ஓகே, இப்போ இந்த ரவுட்டரை நான் கமெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு ரவுட்டர்லாம் வேணாம், நான் டைரக்டாவே இப்படி என்னால யூஸ் பண்ண முடியும். புரிஞ்சா? ஓகே. அப்ப இங்க பேஸ் மாடலோட பர்பஸ். ஆமா, அது இருங்க நான் சொல்றேன். இப்போ இந்த இத அங்க கொண்டு வந்துறலாம். ஓகேவா? இங்க எடுத்துட்டு வந்துறேன். அவ்வளவுதான். இப்போ இங்க இருந்தே நம்ம டைரக்டா இந்த யூசரை நம்ம கால் பண்ணிடுவேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் இதுக்குள்ள அந்த யூசருக்குள்ள எனக்கு நேமோ இமெயிலோ நான் எடுக்கணும் அப்படின்னா நான் இதுக்குள்ளே நான் எடுத்துட்டு போயிருவேன். இப்போ நான் ஒரு மெசேஜ்ல வந்து ஹாய் எப்ஸ்டிங் கொடுத்துட்டு, ஹாய் உன்னோட யூசர் நேம் எனக்கு வேணும். எப்படி வரும்? யூசர் டாட் அதுக்குள்ள இருக்கிற நேம் வேணும் அண்ட் மை இமெயில் ஐடி இஸ் அந்த யூசருக்குள்ள இருக்கிற இமெயில் அப்படின்னு கொடுப்பேன். புரியுதா? புரியுது சார். இங்கேயே நான் வேலையை முடிச்சிட்டேன் பாருங்க. புரியுதா? புரியுது. அப்ப எனக்கு இங்க நான் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ல எனக்கு யூசர்னு நான் கொடுத்தேன்னா, ஓகேவா, எனக்கு அந்த யூசரோட டீடைல்ஸ் அங்க வரும் பாருங்களேன். இப்ப பாருங்க, நான் ரன் பண்றேன். எனக்கு பாத்துல வந்து நான் யூசர்னு ஓபன் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் வந்து இதை நான் பேக் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். பேக் வந்துட்டேன். ஓகே, ரெஃப்ரெஷ் ஆனா எனக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகல. அப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஏன் ரிஃப்ளெக்ஷன் ஆகல? நான் வெல்கம் டு ஃபாஸ்ட் ஏபிஐ நான் தூக்கிட்டேன் தானே. அப்ப நான் என்ன பண்ணணும்? சர்வரை ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஒரு போர்ட் நம்பர்ல நீங்க ரன் பண்ணி பார்க்கணும். புரிஞ்சா? ஓகே சார், புரியுது. ஓகே, இப்போ நான் வேற ஒரு போர்ட் நம்பர்ல பாருங்க, எனக்கு திரும்ப ஸ்டக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓபன் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு ரவுட்டர் மூலமா சுத்தி வளைச்சு கொண்டு வந்ததை வெறும் சிம்பிளா நான் டைரக்டாவே யூஸ் பண்றேன் பாருங்க. இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராஜெக்ட்டை பொறுத்து. ஓகேவா? வெறும் ஸ்ட்ரைட்டாவே நான் யூஸ் பண்ணி அத வந்து நான் இங்க வந்து யூசர்ல இங்க பாஸ் பண்ணிட்டேன் பாருங்க. யூசர் பாஸ் பண்ணி அதை யூசரா மாத்தி இங்க நான் உள்ள அதுக்குள்ள இருக்கிற நேம் எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்படியும் நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். புரியுதா? புரியுது சார். ஓகே. இதுக்கு பேரு தான் பேஸ் மாடல். பேஸ் மாடல்ங்கிறது என்னது? ஒரு வேரியபிள்ல நம்ம டிசைன் பண்றது. ஓகே. ஆனா அப்புறம் எதுக்கு சார் நம்ம போய் ரவுட்டர்னு போய் சுத்தி வளைச்சிங்க? இப்ப இந்த மாட்டம் நான் என்னால எத்தனை இது நான் கிரியேட் பண்ண முடியும்? அப்ப உங்களுக்கு குழப்பி விடுமா குழப்பி விடாதா? ஓகே. இதுக்காக தான் தனியா ஃபைல் போட்டு அப்டேட் பண்ணுவீங்க. ஆமா. புரிஞ்சா? புரியுது. ஓகே, இது லோட் ஆகட்டும். ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ.
கேக்குது சார். எனக்கு இது இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கு. சரி இதை க்ளோஸ் பண்ணிட்டு நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க ரன் பண்ணுங்க. ரன் பண்றப்ப எப்படி சொல்லியிருக்கேன், ஐஃபன் ரீலோட் host host 127.0.0.1 ஸ்பேஸ் போர்ட் வந்து 1234. இப்படி நீங்க போர்ட் நம்பரை மாத்துறதுக்கு மட்டும் இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? புரியுது சார். இப்போ இந்த மெத்தட்ல அது எடுக்கும். ஓகே, இப்போ பாத்தீங்களா நாட் ஃபவுண்ட்னு வருது. அப்ப நான் எப்படி ஓபன் பண்ணணும்? /users போட் யூசர் அவ்வளவுதான். என்டர் பண்ணீங்கன்னா ஓகே யூசர்ஸ் போட்டுட்டு இப்போ நீங்க வந்து இத நீங்க ஆக்சுவலா வந்து இப்படி பாஸ் பண்ணலாம். எப்படின்னா ஆக்சுவலா இத நீங்க டாக்ஸ்ல தான் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா நீங்க டாக்ஸ்ல தான் ஸ்வாகர் யூஐல தான் நீங்க, ஏன்னா இது வந்து ஒரு இதுக்குள்ள போயிட்டு தான் நீங்க பாஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். புரிஞ்சா? இதுக்குள்ள போயிட்டு ட்ரை அவுட் கொடுத்துட்டு இப்படி தான் இந்த ட்ரை அவுட்டை கொடுத்துட்டு ஓகே ட்ரை அவுட் கொடுத்துட்டு இங்க போய் தான் உங்க வேல்யூ பாஸ் பண்ண முடியும். நேம் ஆல் டிஃபால்ட்டா வருதா? நேம் விக்னேஷ். இங்க என்னது? இமெயில் ஐடி vignesh@gmail.com. இப்படிதான் நீங்க உங்களால வேல்யூ பாஸ் பண்ண முடியும். எக்ஸிக்யூட் கொடுத்தேன்னா இல்ல சார், இதுல மட்டும் அப்படி இல்ல. நான் சொல்றேன் இருங்க. ஓகே, உங்களுக்கு அவுட்புட்ல எப்படி வருது? failed to fetch window request head method cannot have a body. எங்கேயோ தப்பு பண்ணிட்டேனா நான்? ஏதோ தப்பு பண்ணிருக்கேன். ஒரே நிமிஷம் இருங்க. கெட் கொடுத்துருக்கேன்னா மேபி போஸ்ட் மேபி இதனால தான் நினைக்கிறேன். அது வேல்யூ எடுக்கிற கணக்கா வருதா? ஓகே, அதுதான் எனக்கு பொண்ணடா வேல்யூ எடுக்கலையா? ட்ரை அவுட். ஸோ ட்ரை அவுட்ல நான் வந்து இப்போ வருது பாத்தீங்களா? மெசேஜ்ல வந்து ஹாய் விக்னேஷ் அண்ட் மை இமெயில் ஐடி இஸ் vignesh@gmail.com வருதா? ஆமா சார். இதுல எப்படி நீங்க போஸ்ட் மாத்துறோனே வந்துச்சு? ஆமா, இல்லப்பா போஸ்ட் மெத்தட்ல தான் கொடுக்கணும். நான் கெட்னா என்ன, நான் டேட்டாவை அனுப்புறேன்ல. ஆமா. இங்க இருந்து டேட்டாவை அனுப்பிச்சு உள்ள கொண்டு வரேன்ல. ஆமா. நான் வேற யாரும் நான் யாராவது நான் கொடுத்து இது நீங்க எடுத்துக்கோங்க நான் சொல்ல கிடையாது. கெட் கிடையாது, போஸ்ட் தான் அனுப்பணும். போஸ்ட் மெத்தட் தான். ஓகேவா? நீங்க காமனா வந்து ஒரு டேட்டாவை இப்படி அனுப்புறீங்கப்பா. இப்போ எனக்கு நேமையும் இமெயிலையும் நான் யாருக்கும் அனுப்புறப்ப ஓகே, அதுக்காக இந்த போஸ்ட் யூஸ் பண்றேன். புரிஞ்சா? அனுப்புறப்போ போஸ்ட் யூஸ் பண்ணணுமா? ஆமா. இப்போ நீங்க அனுப்புறத அவங்க வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா இங்க கெட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப போஸ்ட்னா வெறும் அனுப்புறது. போஸ்ட்னா டேட்டாவை அனுப்புறதுக்குரிய எண்ட் பாயிண்ட். கெட்னா அவங்க அனுப்பவும் செய்யும், அதை அவங்க எடுத்துக்கணும். புரியுதா? சரி. ஓகே ஓகே, புரிஞ்சா? இப்ப புரியுது சார். கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆற மாதிரி இருங்க. இப்ப நான் இந்த போஸ்ட் கொடுக்கறேன்ல, ஒரே நிமிஷம். இப்ப நான் போஸ்ட் கொடுத்துட்டேன். போஸ்ட்னா என்னது? அனுப்புறது. ஆமா. ஓகே, இப்ப பாருங்க. இப்ப நான் வந்து /user ஓகேவா? இதுல வந்துட்டு நான் இருங்க, நான் இங்கே நான் பாஸ் பண்ணி பார்க்கறேன். விக்னேஷ் /vignesh இந்த மெத்தட்ல எடுக்காது. அப்ப இது எப்படின்னா ஆமா, இது வந்து நம்ம அதுல தான் கொடுத்தாகணும். ஓகே, என்னன்னா இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் இந்த இடத்துல யூசர் அந்த பாத் போட்டுருக்கோம். இது வந்து நீங்க டாக்ஸ் மூலமா தான் செக் பண்ண முடியும். ஓகேவா? சரி. இப்போ நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, இப்போ நான் ஒரு டேட்டாவை நான் அனுப்புறேன். ஓகே, அனுப்புற டேட்டா கரெக்டாக தான் போகுதான்னு நான் செக் பண்ணுறதுக்காக தான் இதுக்குள்ள ட்ரை அவுட் கொடுத்து இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன், நான் வந்து அனுப்புற டேட்டா ஓகே ஒரு ஸ்னேகா அப்படின்னு கொடுத்து அப்புறம் அந்த snega@gmail.comங்கிறது கரெக்டாக போகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறேன். கரெக்டாக போச்சுன்னா ஓகே எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிடும். அதுக்காக தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஹாய் ஸ்னேகா அண்ட் மை இமெயில் ஐடி snega@gmail.com. சரி. ஓகே, இது புரியுது. சரி, இப்போ நான் வந்து இதை கெட்டா மாத்துறேன். என்னோடது யாரும் எடுக்க கூடாது. ஓகே, சாரி, என்னோடத வந்து அவன் எடுத்துக்கலாம்.
ஓகேவா? அப்ப நான் கெட்டா மாத்தி அனுப்புறேன். ஓகே, கெட்டா மாத்துறப்ப வந்து உங்களாலே அதை வந்து பண்ணி பார்க்க முடியாது. ஓகே, அவனால மட்டும்தான் அவன் அந்த யூஆர்எல் எவனா எடுத்து அவன் ஏதாவது பண்ணா மட்டும்தான் உண்டு. புரியுதா? ஓ அதான் ஓகே. கெட்டு. சோ கெட்னா நம்ம அத வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்க்க முடியாது. அவங்க தான் அத ஆமா வந்து பார்க்க முடியும். போஸ்ட்னா ஆமா நம்மளும் அத சேஞ்ச் பண்ணி அனுப்பலாம். அது மாதிரி. ஆமா எஸ். ஒண்ணும் இல்ல, நீங்க போயிட்டு சாட் ஜிபிடி ஓபன் பண்ணிக்கோங்க. ம். ஓகே, கெட் மெத்தட். ஓகேவா? கெட் மெத்தட் அண்ட் போஸ்ட் மெத்தட். ஓகே, டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் இன் ஃபாஸ்ட் ஏபிஐ ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸாம்பிள் கோடு அப்படின்னு நீங்க சும்மா போடுங்க. ஓகேவா? புரியுதா? கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் என்னான்ட்டு இப்ப பாருங்களேன். இங்க உனக்கு நான் சொன்னது அப்படியே சொல்லுச்சா? கெட்னா என்னது? ரீட்ரைவ் டேட்டானா என்ன? அந்த டேட்டாவை எடுக்கலாம். எடுக்கலாம். போஸ்ட்னா என்ன? அத வந்து அவன் சப்மிட் மட்டும் தான் பண்ண முடியும். கரெக்ட்டா? கரெக்ட். ஓகே ஓகே. அதே மாட்டம் இத வந்து URL பாராமீட்டர் மூலமா தான் நீங்க கெட் பண்ணா அனுப்ப முடியும். அதாவது நீங்க வந்து இப்ப கெட்னு கொடுத்தீங்கன்னா இங்கேயே நீங்க வந்து பாஸ் பண்ணணும். ஆக்சுவலா இங்கேயே வந்து உன்னோட டேட்டாவை நீ பாஸ் பண்ணணும். ஓகேவா? எப்படின்னா இங்க வந்து விக்னேஷ் vighnesh@gmail.com இப்படியே தான் பாஸ் பண்ணி அனுப்ப முடியும். ஓகேவா? புரிஞ்சா? இந்த மாட்டம் உன்னால பேஸ் மாடல்லாம் வச்சு பண்ண முடியாது. புரியுதா? ஓஹோ ஓகே ஓகே. அததான் என்ன கொடுத்திருக்கான், ஒரு டேட்டாவை URL மூலமா சென்ட் பண்ணிக்கலாம் நீ கெட் யூஸ் பண்ணனா. இல்லனா போஸ்ட் பேஸ்ட்ங்கிறது என்னது, இப்படி பாடி அந்த பேஸ் மாடல்ங்கிறது மூலமா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? சரி ஓகே சார். புரியுது புரியுது. ஓகே. சோ மத்தபடி இங்க பாருங்க, நோ டேட்டா விசிபிள் இன் URL. நம்மளால பார்க்க முடிஞ்சா கெட் போட்டு இல்ல பார்க்க முடியல. ஆமா. இதனால நம்ம பார்க்க முடியுதா? ஆமா பார்க்க முடிஞ்சது. ஓகே, இது வந்து டேட்டாவை ஃபெட்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் இத வச்சு. இதனால இத நம்ம டேட்டாவை சப்மிட் மட்டும் தான் பண்ண முடியும். புரியுதா? புரியுது சார். சோ இப்போ தெரியுதா கெட்னா என்ன போஸ்ட்னா என்னன்னு? புரியுது சார் இப்போ. இத நீங்க அவனே கோட் கொடுத்திருக்கான் பாருங்களேன். கெட் கொடுத்திருக்கான் பாத்தீங்களா? கெட் கொடுத்திருக்கான். ஓகே, இதே வந்து அவன் போஸ்ட் கொடுத்திருக்கான். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கறத இந்த கோட வச்சு நீங்க பிராக்டீஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரே பேஸ் தான் அவன் வச்சிருக்கான் பாருங்க. புரியுதா? இத நீங்க காப்பி பண்ணி நீங்க வந்து பிராக்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல தெரிஞ்சிரும். ஓகேவா? எனக்கு ஹலோ ஜான் வருது. இத தனித்தனியா வந்து போஸ்ட் மெத்தடுக்கு எப்படி போஸ்ட் மெத்தட் எப்படி செக் பண்ணி பார்க்கணும். இங்க பாருங்க, அவன் கெட் மெத்தட் எப்படி ட்ரை பண்ணி பார்க்கறான் பாருங்க. URL ல இந்த மாட்டம் போட்டுட்டு அந்த நேம்னு கொடுத்துட்டு அவன் கொடுத்து பார்க்கறான். ஓஹோ ஓகே. ஓகேவா? இப்படி தான் வந்து பிராக்டீஸ் பண்ணணும். புரியுதா? கெட் மெத்தடுக்கும் போஸ்ட் மெத்தடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? சார் URLனா அந்த மெயின் URLலயே நம்ம போட்டு பார்க்கலாமா? போடணும். ஆமா ஆமா. ஓஹோ சரி ஓகே. நாளைக்கு வேணா உங்களுக்கு இத நான் உங்களோட கிளியரா நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? கெட் மெத்தட் போஸ்ட் மெத்தட எப்படி பட்ச் பண்றது அப்படினு. ஓகேவா? ஓகே சார். சார் அப்புறம் நீங்க வந்து அந்த URLல /users அப்படின்னு பார்த்து போடுறப்போ வரல. அது ஏன் சார் வரல? இல்லம்மா, நான் தான் கோடே அதுக்கு ஏத்த அப்படி நான் கொடுக்கலைல. நான் கெட் போட்டேன்ல, கெட்டுக்கு நான் கோட் இப்படி தான் கொடுக்கணும். ஒண்ணு இல்லம்மா, இந்த கோட வேணா நான் ரெண்டு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இங்க பாருங்க, இந்த கோட நான் போட்டேன் இப்போ. ஓகேவா? இதுல நான் என்ன போட்டிருக்கேன், நான் போட்டிருக்க அதே யூசர் தானே போட்டிருக்கான். ஆமா ஆமா. ஓகே, இதுல அவன் கெட்டுக்கு எப்படி போட்டிருக்கான், நான் இப்படி கெட்டுக்கு நான் போட்டேனா சொல்லுங்க. ஆமால. ஓகே ஓகே. நம்ம கோட் மாத்துறதுனால போட முடியல. நான் பாராமீட்டர் நான் இங்கேயே பாஸ் பண்ணிட்டேன் நேம்னு சொல்லிட்டு. ஆமா. ஓகே. அப்ப இந்த கிரீட்ல வந்து நான் எப்படி இந்த கிரீட்டை நான் கொடுத்தேன்னா, இந்த கிரீட்டை வந்து நான் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு அந்த நான் பாராமீட்டர் கொடுக்கணும். அப்பதான் அந்த கெட் எடுக்கும். கரெக்ட் கரெக்ட். ஓகே. ஆனா இந்த போஸ்ட் பாருங்களேன், வெறும் யூசர்னு சொல்லிட்டு நான் இங்க இருக்கிற அந்த யூசரை கொடுத்துட்டேன். இதுல இருந்து நான் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நேம் எடுத்துக்கலாம், ஏஜ் எடுத்துக்கலாம். இந்த டிஃபரன்ஸ் புரியுதுல உங்களுக்கு? இப்போ புரியுது சார். ஓகே. ஓகே. சோ இப்போ வந்து நான் வந்து ரன் பண்றேன். சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டேன். வேற ஒரு இதுல நான் ரன் பண்றேன். ஓகே, இப்போ நான் இத நான் ரன் பண்றேன். கெட் மெத்தட் தனியா இருக்கு, போஸ்ட் மெத்தட் தனியா இருக்கு. ஆமா. ஓகே, இப்போ நான் வந்து எதை போடுவேன்? கெட் மெத்தட். கெட் மெத்தடோட URL என்ன? என்னது? கிரீட். கிரீட். ஆமா கிரீட். சோ நான் கிரீட்னு கொடுத்துட்டு என்டர் அமுக்குனா உங்களுக்கு எது எடுக்காது. ஏன்னா நீ வேல்யூ பாஸ் பண்ணனும்ல. அந்த வேல்யூ எப்படி பாஸ் பண்ணுவ? ஒரு பெர்சன்டேஜ் போட்டு அதுல நேம் இந்த क्वेश्चन மார்க் போட்டுட்டு ஸ்னேகா அப்படினு கொடுப்பேன். இப்போ வந்திருக்கா ஹலோ ஸ்னேகான்ட்டு. ஓகே ஓகே. பெர்சன்டேஜ் இது இப்படி கொடுத்தாலே போதும். நான் வந்து டபுள் கோட்ஸ் கொடுக்க கூடாது. நேம் ஈக்குவல் டு இப்போ நான் விக்னேஷ் அப்படினு கொடுத்து டைரக்டா கொடுத்தா போதும். வந்துருச்சா ஹலோ விக்னேஷ்ன்ட்டு? ஓகே சரி சார். புரியுது. இதான் நம்ம கெட் மெத்தட் எப்படி பிராக்டீஸ் பண்ணலாம்னா, ஓகே இப்படி பிராக்டீஸ் பண்ணலாம். எப்படின்னா இது அப்படியே நீங்க ப்ரூனோல எடுத்துட்டு வரலாம். ப்ரூனோல வச்சு பிராக்டீஸ் பண்ணலாம். ப்ரூனோல இப்படி இந்த क्वेश्चन மார்க் போட்டாலே உங்களுக்கு வந்து இது அந்த பாராமீட்டர்ஸ் இந்த பாராமீட்டர்ல போயிட்டு நீங்க வந்து
நேம் வந்து ஸ்னேகா அப்படின்னு ஆட் பண்ணிட்டு இங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சா ஹலோ ஸ்னேகான்ட்டு வருது. ஓகே ஓகே. ஓகேவா புரிஞ்சா புரியுது சார். சரி இதே நான் போஸ்ட் மெத்தட்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து சப்மிட்னு யூஸ் பண்ணனும். அவ்வளவுதான். அப்ப போஸ்ட் மெத்தோட வேலை என்ன எந்த ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை நான் எப்படினாலும் என்னால எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் எடுத்து ஆக்சஸ் பண்ணி சென்ட் பண்ண முடியும். ஆமா இப்படி சப்மிட் கொடுத்தேன்னா அந்த சப்மிட்ல வந்துட்டு எப்படி சோ இந்த யூசர் என்ன யூசர் வேணுமோ நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இது வந்து நீங்க எப்படி பண்ணணும்னா அவன் எப்படி போட்டிருக்கான் இதுல இந்த URL சப்மிட்னு கொடுத்துட்டு JSON ஃபார்மேட்ல பாஸ் பண்றான். ஓகே அப்ப இந்த சப்மிட்டை மட்டும் நீங்க எப்படி செக் பண்ணணும்னா Swagger UI ல டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா புரியுதா? போஸ்ட்க்கு மட்டும் Swagger ஆமா ஏன்னா நம்ம ஒரு டேட்டா மல்டிபிள் டேட்டாவை நம்ம அனுப்பணும்ல. ஆமா ஆமா கரெக்ட். ஓகே ஓகே இப்போ நம்ம Swagger UI ஓபன் பண்ணிப்போம். டாக்ஸ் போஸ்ட்க்கு மட்டும் நீங்க டாகர் யூஸ் பண்ணிக்கோங்க. டாகர்ல அந்த சப்மிட் ஓபன் பண்ணி இங்க நீங்க டேட்டாவை பாஸ் பண்ணி பாருங்க. புரிஞ்சா? சரி ஓகே. சோ இங்க நம்ம என்ன டேட்டா பாஸ் பண்றோமோ அதுதான் அங்க அந்த இதுக்கு போகும். ஆமா வந்துருச்சு அவுட்புட். ஓகே ஓகே. யூசர் ஸ்னேகா ஏஜ் has been submitted successfully. ஓகே புரியுது சார். ஓகே இத நீங்க ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்து பிராக்டீஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே சரி சார். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே நாளைக்கு இதோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நாளைக்கு நான் டீச் பண்றேன். ஓகே ஓகே ஃபைன் சார். ஓகே சார். ஓகே பா யா ஓகே थैंक यू. சோ யா थैंक यू பா.